கண்களை மூடி நாம் ஜெபிப்போமாக. இன்று நாம் புனித ஜான் போஸ்கோவை நினைவு கூர்ந்து ஜெபிக்கிறோம். இளைஞர்களுடைய பாதுகாவலராக இருக்கிறவர், இளைஞர்கள் மீது மிகுந்த அன்பும் பிரியமும் கொண்டிருந்தவர், அவர்கள் எல்லோரையும் நல்வழிப்படுத்தியவர், அந்த ஆன்மாக்களை எல்லாம் மீட்டு ஆண்டவரிடத்திலே ஒப்படைத்தவர். சகோதரனே, சகோதரியே, இன்றைய நாளினுடைய இறை வார்த்தை நமக்கு அற்புதமான ஒரு சிந்தனையை தருகிறது. தாவீது எப்படி பாவத்தில் விழுந்தார், அந்த பாவத்தினால் அவருக்கு கிடைத்த தண்டனை என்ன, அவர் மனம் எப்படி வேதனைப்பட்டது, அவர் எப்படி அந்த தவறை செய்துவிட்டு துன்புற்றார் என்பதை அழகாக இன்றைய நாளின் முதல் வாசகம் எடுத்துச் சொல்லுகிறது. இன்றைய நாளினுடைய நற்செய்தி வாசகத்தில் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் புயல்கள் வீசும், அலைகளாலும் காற்றினாலும் நாம் ஒவ்வொருவரும் அலகழிக்கப்படுவோம். நம் வாழ்க்கை அச்சுறுத்தல் உடையதாக, பயம் நிறைந்ததாக, கலக்கம் நிறைந்ததாக, போராட்டங்கள் நிறைந்ததாக, சவால் மிக்கதாக இருக்கும். ஆண்டவர் சொல்லுகிறார், எதற்கும் அஞ்சாதீர்கள், முழுமையான நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு இருங்கள். அப்பொழுது உங்கள் வாழ்வு செழிக்கும், உங்கள் வாழ்வு ஆசீர்வாதமாயிருக்கும். தந்தையே, உம் சித்தப்படி வாழ வரம் வேண்டி ஜெபிக்கின்றோம். ஆமென்.